நிலவும் கடுமையான உணவு பஞ்சம் ஒரு மனிதாபிமான பேரழிவாக உருவெடுத்துள்ள நிலையில் அதனுடைய நடப்பு நிலை, அதனுடைய காரணங்கள், தற்போதைய நிலைமை மற்றும் இதன் பின்னணியை விரிவாக ஆராயப் போகின்றோம். நடப்பு நிலைமை காரணமாக காசாவில் உணவு மற்றும் சுகாதாரமான குடிநீருக்கான தட்டுப்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தின் அறிக்கையின்படி காசாவில் 1/3 மக்கள் பல நாட்களாக உணவின்றி பட்டினியால் தவிக்கின்றதாகவும் 90,000 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவசர ஊட்டச்சத்து சிகிச்சை தேவைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது 2023 அக்டோபர் முதல் இதுவரை இதே காரணத்தால் 122 பேர் இறந்துள்ளதாக கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. மக்கள் உணவுக்காக குப்பை குவியல்களை தோண்டும் அவல நிலை உள்ளதோடு, உதாரணமாக 40 வயது இஸ்லாம் அபு தைமா என்ற பெண் அவரது மகளுக்கு குப்பையில் உணவு தேடுவதாக ஒரு காணொலியொன்று வெளியாகியிருந்தது. பணம் இருந்தாலும் உணவு வாங்க முடியாத நிலை உள்ளது. ஒரு பத்திரிகையாளர் தனது புகைப்பட கருவி மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை விற்று உணவு வாங்கியதாக தகவல் உள்ள நிலையில் காசாவில் உணவு பஞ்சத்துக்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன. 2023 அக்டோபர் 7 கமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது தீவிரமாக ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியது. இதில் 59,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 90% வீடுகள் சேதமடைந்தன. இஸ்ரேலின் முற்றுகை மற்றும் கட்டுப்பாடுகள் உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை தடை செய்கின்றன. ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளின் உணவு உதவிகள் காசாவுக்கு செல்வதில் பெரும் தடைகள் உள்ளன. உதாரணமாக, நிவாரண லாரிகள் அனுமதிக்கப்பட்டாலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் தாமதங்கள் விநியோகத்தை பாதிக்கின்றன. உணவுப் பொருட்கள் காசாவுக்கு வெளியே குவிந்திருந்தாலும் உள்ளே மக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. காசாவில் 22 லட்சம் மக்களில் பெரும்பாலானோர் பலமுறை இடம்பெயர்ந்துள்ளனர். இஸ்ரேல் வடக்கு காசாவில் உள்ள மக்களை தெற்கு நோக்கி வெளியேற உத்தரவிட்டது. இதனால் கான் யூனிஸ் போன்ற பகுதிகளில் மக்கள் தொகை மிகவும் அதிகரித்துள்ளது. மின்சாரம், தண்ணீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகள் அளிக்கப்பட்டதால கிடைக்கும் உணவுப் பொருட்களை சமைக்க கூட முடியாத நிலை உள்ளது. காசாவில் உள்ள மக்கள் பெரும்பாலும் இறக்குமதியை நம்பியுள்ளனர். ஆனால் இஸ்ரேல் மற்றும் எகிப்தின் கட்டுப்பாடுகள் இறக்குமதியை முடக்கியுள்ளன. கடைகளில் உணவுப் பொருட்கள் குறைவாகவே உள்ளன. மேலும் விலைகள் மிகவும் உயர்ந்துள்ளன. இதனால் பணம் இருந்தாலும் உணவு வாங்க முடியாத நிலை உள்ளது. உலக சுகாதார அமைப்பு, யுனிசெஃப் மற்றும் ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஆகியவை காசாவில் நிலவும் உணவு பஞ்சத்தை ஒரு மனிதாபிமான பேரழிவாக வகைப்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் தினமும் 10 மணி நேர போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆனால் இது உணவு விநியோகத்தை முழுமையாக மேம்படுத்த போதுமானதாக இல்லை. மக்கள் உணவுப் பொருட்களுக்காக ஐநா நிவாரண முகாம்களை சூறையாட நிலை உள்ளது. இதனால நிவாரண முயற்சிகளும் பாதிக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமலும் தண்ணீர் மட்டுமே குடித்து உயிர் வாழும் நிலை உள்ளது. பல குழந்தைகள் பிறந்த போது இருந்த இடையை விட குறைவாகவே உள்ளனர். இது நீண்ட கால உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. 100க்கும் மேற்பட்ட சர்வதேச உதவி அமைப்புகள் மற்றும் மனிதாபிமான உரிமை குழுக்கள் இஸ்ரேலின் முற்றுகையை நீக்கவும் உணவு விநியோகத்தை உறுதி செய்யவும் உலக அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளன. காசாவில் 2007 முதல் இஸ்ரேல் மற்றும் எகிப்து கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. இதனால் பொருட்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இருதரப்பு போர் குற்றங்களில் ஈடுபட்டதாக ஐநா மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. 41 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட காசாவில் 22 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். இது உலகின் மிக அடர்த்தியான மக்கள் தொகை பகுதிகளில் ஒன்றாகும். இதனால வளங்கள் மீதான அழுத்தம் மிக அதிகமாக உள்ளது. காசாவில் உணவு பஞ்சம் ஒரு சிக்கலான மனிதாபிமான நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. இதற்கு இஸ்ரேல் கமாஸ் மோதல், முற்றுகை, உள்கட்டமைப்பு அழிப்பு மற்றும் நிவாரண பொருட்களின் தடை ஆகியன முக்கிய காரணங்களாக உள்ளன. தற்போதைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச அமைப்புகள் மற்றும் உலக நாடுகள் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. இருப்பினும் தற்காலிக போர் நிறுத்தங்கள் மற்றும் நிவாரண முயற்சிகள் இந்த நெருக்கடியை முழுமையாக தீர்க்க போதுமானதாக இல்லை. உடனடி மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் இல்லையில் இந்த பஞ்சம் மேலும் பல உயிர்களை பறிக்கும் அபாயம் உள்ளது.